எதிர்பார்க்காம நடந்துருச்சு. நானும் ரொம்ப வேதனையில் தான் உட்காந்துருக்கேன். உங்களை வந்து நேரில் பார்த்து உங்கள் கவலையெல்லாம் நாங்கன்னு எல்லாத்துக்கும் நான் உதவி இருப்பேன்னு சொன்னாருங்க. நீங்கள் என்னம்மா பேசுனீங்க? சொன்னீங்களா இந்த மாதிரி 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க? நீங்கள் சொன்னங்கய்யா. 2 பொண்ணு அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. 2 பொண்ணை விட்டுட்டு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு போட்டோவை கூட பார்த்துட்டு அவரே அழுதுட்டாரு. அவர் அதுக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களாம்மா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நேராக வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு வேண்டிங்கிற உதவி செஞ்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம், அந்த 41 குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் ஆண்டவனுக்கு தான் வேண்டுறோம். மனசத்தை பார்த்து நாங்கள் சொல்றதுக்கு வழி இல்லை. ஆண்டவனே இனிமேலாவது இந்த என் குழந்தைகள்கிட்ட நான் வேண்டிக்கிறது, என் குழந்தைகளுக்கு நல்லா வழியை காட்டு, இதுகளுக்கு ஒரு படிப்பு கல்வி கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பு யார் மூலியமா எப்படி விட்டுருக்கிறீன்னு இதில் தான் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோங்க சாமி. சரிங்க. விஜய் அவர்களும் சொன்னாங்களாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் எதோ பேச முயற்சித்தீங்களா அவர்கிட்ட? நான் பேசினேன், அம்மாவை பற்றி தான் நான் பேசினேன். அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இல்லை இப்பயும் இப்படி நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. சரி, நீ மறுபடியும் சொல்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, சரிங்களா? தங்கச்சியோட அம்மாவோட கனவோடு நீங்களும் ஓடுங்க.